அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அவங்கெல்லாம் தண்டாயுதம், உடுக்க, சூலம், பராங்குசம், பாசம், மோதகம், வாள், வில்லு, வேலு இதெல்லாமே இருந்தது. ஆனா யாரும் பெற முடியாத ஒரு அற்புதமான ஒண்ணு இருந்தது. பிரபஞ்சம் தோன்ற நாள்ல இருந்து எந்த பாரவான்களும் பெற முடியாத ஒரு சன்னதம். இறைவனை பற்றி சிந்தனை இல்லாதவன் கலியன் தானே, மனம் தானே அவன்கிட்ட இருக்க, அறிவே இல்லையே. அறிவு இருந்தா தேடுவான். இல்ல, மனிதனை மகான்கள் ஆக்கிறதுக்காக வச்சிருந்த பொருள் அது. அந்த ஆயுதம் எதை அசைக்க முடியாது மனுஷனால? யமனுடைய அதிகாரத்தை அசைக்க முடியாது. ஓர் அணுவும் இயலாத பேய்மை என்னும் யமனுடைய அதிகார பலத்தை முறித்து என்ன வணங்குனியா, பாளையத்து போய் பாத்தீங்களா, யமகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டா முடிஞ்சது. அப்போ அவங்க காப்பாத்திருவாங்க. உண்மையா ஏத்துக்கணும். நாங்க அந்த மாதிரிதான் 40 வருஷமா அங்க உட்காந்து 5 வயசுல இருந்து நாங்க இங்க இருக்கோம். என்னதான் அவங்க பரம்பொருளா இருந்தாலும் ஒரு மெய்க்கல்வி கலாசாலைக்குள்ள போய் பயின்று இந்த சர்வ சன்னதங்களையும் பெற்று அறிதற்கரிய அரியதவ கில்லாமத்தை வாங்கினதுனாலதான் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் எளிமையா கிடைக்குது. ஐபிசி பக்தி மெய் அன்பர்களுக்கு வணக்கம். மெய்வழிச்சாலை சீரியஸ்ல இப்ப சாலை ஐயப்பன் ஐயா நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். சன்னதம் 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 சொல்லின்னு இருக்கிறீங்களே, இது என்னன்னு சொன்னாதானங்க எங்களுக்கு புரியும். ஆமா, அவங்க எல்லாம் கையில இருந்தது, கைக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி பாக்குறது, எப்படி தெரிஞ்சு? அதேதான். அவங்க எல்லாம் தண்டாயுதம், உடுக்க, சூலம், பராங்குசம், பாசம், மோதகம், வாள், வில்லு, வேலு இதெல்லாமே இருந்தது. ஆனா யாரும் பெற முடியாத ஒரு அற்புதமான ஒன்று இருந்தது. இப்போ பெரியவங்க காஷாய தலப்பா, ஆரஞ்சு தலப்பா கட்டிட்டு இருக்கிறவங்ககிட்ட இப்படி ஒன்று போட்டிருந்தாங்களே, பார்த்தீங்களா? பெரிய மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்களே, கவனிச்சிங்களா? அது இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்ற நாள்ல இருந்து எந்த பாரவான்களும் பெற முடியாத ஒரு சன்னதம். பாராமுகமாக இருப்பது அன்றியும் அத்தெய்வீக அரிய செயலனுக்கு நெடுக இடைஞ்சலும் ஏற்றி இருக்க இடமின்றி புறப்படுத்தியும் மேலும் நாளுக்கு நாள் சீச்சு கழிச்சு கொண்டு உலகத்தினுள்ளே திரியும் யாரு? அந்த அந்தகார கலியன். இறைவனை பற்றி சிந்தனை இல்லாதவன் கலியன் தானே, மனம் தானே அவன்கிட்ட இருக்க, அறிவே இல்லையே. அறிவு இருந்தா தேடுவான். இல்ல, அந்த ஆயுதம் என்னன்னா, அந்த அந்தகார கலியனாகிய முரணை இன்று முதலாக சாட்சி கழிச்சு துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய் ஆயுதங்கள் என எங்க இருந்தது? அது ஆதிகால நாட்ட பெட்டகத்தினுள்ளே இதற்கென்று வைத்திருந்ததாகிய மனிதனை மகான்கள் ஆக்கிறதுக்காக வச்சிருந்த பொருள் அது. அந்த ஆயுதம் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. இவ்வுலகத்தின் தூலக்கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய, வெட்டினா சதக்குன்னு வெட்டிடும், கருக்கோங்கிய மாயையை ஆய்ந்து மேய்ந்துறங்கும் கூரோங்கிய பட்டயம். 2 பக்கமும் கூரான வாள். பட்டயம்னா வாள். பூமி அதிரும் ஓசையுடைய கடலறியாத திருவளம்புரி சங்கு. சங்கு எங்க இருக்கும்? கடல்ல தானே இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அது ஊதுனா அதிர்வு ஏற்படுதில்ல, சங்கு நாதம், சங்க நாதம் அதுக்கு பேரு. பூமுன்னு அதிரும், அப்படியே இதயம். அதுல சொல்றாங்க பூமி அதிரும் ஓசையுடைய, கவனிக்கணும், கடலறியாத திருவளம்புரி சங்கும். நுணுக்கமா பார்க்கணும் இதெல்லாம் எங்கெங்க வருது. அப்புறம் யாவற்றினாலும் கரம் தீண்டி செய்தறியாத கவனகன வேகம் கொண்ட உயிர் சக்கரம் சுதர்சனம். கையில யாருமே தொட்டு செய்ய முடியாது. இந்த வார்த்தைங்களை தான் ஹைலைட். இதுல வாளை கவனிக்க வேண்டியது என்னன்னா, யாவற்றினாலும் இந்த பிரபஞ்சம் தோன்ற நாள்ல இருந்து யாராலையும் கையில தொட்டு அந்த சக்கரத்தை செய்ய முடியாது. யாவற்றினாலும் கரம் கொண்டு தீண்டி செய்தறியாத. ஆனா அதனுடைய வேகம் எப்படி தெரியுமா? கவனம். மெட்ராஸ் நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இப்ப நினைச்சா போயிட்டு வந்தீங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? கவனம், நினைவு. கனவேகம் கொண்ட உயிர் சக்கரம். அப்படின்னா உங்க வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துருச்சு உங்ககிட்ட,
மனதின் வேகத்தை. மனோவேகம். ஆனால் இங்கே அறிவு, அதுக்கு பேர் கவனம், அதுக்கு பேர் நினைவு. அது மெஞ்ஞானத்தில் அப்படியே மாறும். உலகம் மனம்னு சொல்லும், இங்கே மெஞ்ஞானம் வந்து அது அறிவுன்னு சொல்லும். அப்போ கனவேகம் கொண்ட உயிர் சக்கரம், அதுதான் சுதர்சனம். குருதேவர் அன்றி கருமார்களின் உலைக்கூட மறியாத சூலம். பற்றையில செய்யப்படாத ஒரு சூலம். ஆச்சரியமா இருக்குதா? கருமார்கள் குருதேவர். ஆனா குருதேவருக்கு தெரியும். வாழையடின்னு வாழையான வந்த திருக்கூட்டம் சொன்ன குரு 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 ஆதிலிருந்து வருவாங்கல்ல, அவங்க கிட்ட அது தெரியும். அது எங்க இருக்குது, அதை எப்படி எடுத்து கொடுக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்போ அதனாலதான் இங்க இவங்க குறிப்பிடுறாங்க, குருதேவர் அன்றி கருமார்களின் உலைக்கூடம் அறியாத சூலம் வேல் பராங்குசம். அங்குசம் அச்சா. அடுத்து உடுக்க. அது அடிக்கிறல்ல, டிடுன்னு 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 அடிச்சா கிடுகிடுன்னு அழுதுறது இல்லை. இவ்வுலகத்தில் உள்ள மனுப்பிளங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைதலுக்கு ஓரணுவும் இயலாத, அசைக்கவே முடியாது. எது அது? பேய்மை என்னும் யமனுடைய அதிகாரம். எதை அசைக்க முடியாது மனுஷனால? யமனுடைய அதிகாரத்தை அசைக்க முடியாது. அது எவ்வளவு அழகான இந்த வாசகத்தை கொடுக்குறாங்க பாருங்க. இவ்வுலகத்தில் உள்ள மனுப்பலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைதலுக்கு கூட ஓர் அணு, கொஞ்சமாச்சும் நவுத்தலாமான கூட முடியாது, ஓர் அணுவும் இயலாத பேய்மை என்னும் யமனுடைய அதிகார பலத்தை முறித்து உடைச்சிடுறாங்க. எரிந்து மகிழ்ச்சி பூப்பானது சாகாக்கலை என்னும் உயிர்கலை ஜெயம் கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுகிய இடையுடைய துடி உடுக்கையும். எங்க அப்பா பேர் அதுதான், மெய்வழி துடி வாசக அனந்தர். துடின்னா உடுக்கை, தமிழ்ல பேரு துடி. அப்போ அது இப்படி இருக்குல்ல, சின்னதா வந்து அப்படியே புனல் மாதிரி விரியுது, தட்டின உடனே கும் கும் கும்னு வருது. வச்சிருக்கேன் உள்ள, காமிக்கலாம். அப்ப அது என்ன பண்ணுது? யமனுடைய அதிகாரத்தை வந்து முறிச்சிடுச்சு. அப்புறம் என்ன கொடுக்குது? மகிழ்ச்சி கொடுக்குது. அந்த துடி உடுக்கை சன்னதமா பெற்று வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திர ராசி வான்வளை போன்ற இதுவரை எவரும் பெற்றறியா தவக்கில்நாமமும். முதல்ல சொன்னேன்ல தவக்கில்நாமம், அது இருக்கட்டும். அடுத்து வர்றது யாரும் கண்டறியாத தண்டாயுதம். தண்டாயுதம் இப்படி குண்டா இருக்குது, அடிச்சா மண்டைய. துரியோதனை வச்சிருக்கான், பீமா வச்சிருக்கான், மகாவிஷ்ணு வச்சிருக்கிறார், தண்டாயுதம் வச்சிருக்கிறார். அது அவருடைய சன்னதத்தில் வருது. அதுக்கு முன்னாடி இந்த அரிய தவ கில்நாமத்தை மட்டும் சொல்லிட்டு இதோட அந்த சன்னதம் வந்து நிறைவடையுது. அந்த அந்த கில்நாமத்தினுடைய செயல் இதுவரைக்கும் எந்த பாரவான்களுக்கும் அது கொடுக்கப்படவில்லை. அவங்க தன் கையில் வச்சுருந்தாங்க. யார்? அந்த ஆதிப்பிதா. யாருக்குமே கொடுக்கல. இவங்க வந்து ஒரு ஊழி விதி, தனக்குன்னு ஒரு ஊழி விதியை வச்சுக்கிட்டு ஒரு குருமுகத்தின் மூலயமா தான் தன்னை அறிந்து இவங்க ஒரு குருன்னு வந்து கடைசியில் பிரம்மம் தான் குருவாக மாறியிருக்காங்கன்றத உண்மையை எங்களுக்கு புரிய வச்சாங்க. புரிய வச்சு வரும்பொழுது இந்த கில்நாமம்னு ஒன்று வந்ததில்லை, அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் இந்த நடைமுறையில் வரும்பொழுது தான் பாடுபட்டு அந்த பேற்றை பெற்றார்கள். சூலம் வாங்கணும்னா அதுக்கு ஒரு பாடு, உடுக்கை வாங்கணும்னா அதுக்கு ஒரு பாடு, வேல் வாங்கணும்னா அதுக்கு ஒரு பாடு. எப்படி ஸ்புடம் போட்டு பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இந்த ஊன் உருக, உடல் உருக, எலும்பு உருக பாடுபட்டு தவத்தில் உட்கார்ந்து அந்த அந்த ஞானாக்கினியை வந்து எழுப்பி கொண்டு வந்து அப்புறம் கையில் பதிக்கணும். அப்படி வாங்கினாலும் கூட தவத்தை வந்து இனாமா கொடுக்க முடியாது. தவத்தை இனாமா கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க 1,00,000 ரூபா, 10,000 ரூபா உங்கள் பையனுக்கு கொடுக்க முடியும். குழந்தை இந்தா வச்சுக்கோ, கொடுக்கலாமா? ஏன் அப்படின்னா அந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. ஆனால் தவம்ன்றது பரீட்சையில் போய் நீங்கள் அவருக்காக எழுத முடியுமா? அவர் தானே படித்து எழுதி ஆகணும். அது மாதிரி இது உலகம், இது வந்து தவம். இந்த தவத்தை அவங்க பாடுபட்டு பெற வேண்டிய விஷயத்த நான் சம்பாரித்து வச்சிருக்கிறேன். இந்த அப்படி என்னை வந்து வணங்குனியா, இப்போ ஆலயத்துக்கு போய் பார்த்தீங்களா,
எமங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டால் முடிஞ்சது. அப்போ அவங்க காப்பாற்றிடுவாங்க. உண்மையாக ஏற்றுக்கணும். நாங்கள் அந்த மாதிரி தான் 40 வருஷமாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 5 வயசுலேருந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். அப்போ அந்த தண்டாயுதமும் எங்களுடைய தங்கமேரு ஆகிய நாயகம் அவர்களின் இருகரங்களிலும் தேவர்கள் கண்டு மகிழும்படி இலங்கத் தரிப்பித்து 2வது வரம் பெருகிய அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமும் பூண பெற்றார்கள். அவர்களுடைய குருபெருமான் என்ன பண்ணாரு, அந்த அந்த என்னதான் அவங்க பரம்பொருளாக இருந்தாலும் ஒரு மெய்க்கல்வி கலாசாலைக்குள்ள போய் பயின்று இந்த சர்வ சன்னதங்களையும் பெற்று அரிதற்கரிய அரியதவ கில்லாமத்தை வாங்கினதுனால தான் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் எளிமையாக கிடைக்குது. அந்த சாவாவரம் இலகுவாக கிடைக்குது, இனாமா கிடைக்குது. அதுக்கு காரணம் இந்த அரியதவ கில்லாமம் என்று கூறி ஐபிசி பக்தி சேனல் வருகை புரிந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எம்மானாகிய மெய்வழி சாலை ஆண்டவர்களுடைய புகழை நீங்கள் மேலும் பரப்ப வேண்டுமாய், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.